ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் யுனாவை காமிக்கிறாங்க. அவங்க ஒரு பர்சனோட சேர்ந்து பக்கத்தில் க்ளோஸாக இருக்க மாதிரி எங்கே தோணிச்சுக்கு. பட் அவளை பார்த்தா அங்கே பாரில் தான் இருக்கா. எனக்கு எதுக்காக அடிக்கடி இந்த பர்சன் கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கான், எனக்கு எதுவுமே புரிய மாட்டேதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே அங்கே வந்துட்டு புரியாமல் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கா. ஃபுல்மேன் வந்துட்டு அவளுக்கு கால் பண்ணிட்டு, நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கோ, உனக்கு நான் ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே ஹீரோயின் கோவம் ஆயிட்டு, மரியாதையாக ஃபோனை வை, என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு இருக்கா. அங்கே வெளியே வரும்போது லீன்னு சொல்லிட்டு ஒரு பையனுமே அங்கே வந்துட்டு பொக்கே எல்லாமே கொடுத்துட்டு அவள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஹீரோயின் எதுக்காக இப்படி முட்டாள் மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கா, உங்கள் அம்மாவுக்கு தான் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்கிறது பிடிக்கல, அப்புறம் ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொன்னதுமே எங்கள் அம்மாவை நான் சமாளிச்சுக்கிறேன், ப்ளீஸ் நீ வந்துட்டு என்ன ப்ரப்போசலை ஏற்றுக்கோன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கெஞ்சிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் செம்ம கடுப்பாய் போயிடறான். மரியாதையோட போயிடல, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா நம்மளோட ஹீரோ அங்கே ஷேன் அங்கே வந்துட்டு இருக்கான். இவன் தான் நம்மளோட ஹீரோயினோட கனவுல வந்துட்டு இருக்கவே. அங்கே வந்துட்டு ஹீரோயின் அவனை பார்த்துட்டு வாவ் பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அந்த ஹீரோயினுக்கு முன்னாடி இருக்க பையனை பிடிச்சவங்க இழுத்ததுமே, ஐயோ அங்கிள் நீங்களான்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. இதான் என்னோட அங்கிள்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு, நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், இதை வந்துட்டு இதான் என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுமே அவன் கோவமாயிட்டவங்க பிடிச்சி தள்ளி விட்டுறான். ப்ளீஸ் நீங்கள் தான் வந்துட்டு இது பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அங்கே ஒரு பஞ்சு விட்டு அவன் மயக்கமே ஆக்கிடுறான். பட் அங்கே நம்ம ஹீரோயின் அவனை அங்கே பார்த்துட்டு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டு அங்கே வந்துட்டு ரிங்கலாமே கையில் கொடுத்து, நீ என்ன ஓகேவா இருந்தேன்னா எனக்கு ஓகே தான் சொல்லிட்டு மேரேஜுக்காக கேட்டதும், இதுக்கு முன்னாடி எத்தனை பர்சன்ஸ் நீ வந்துட்டு இதே மாதிரி பேசியிருக்கேன்னு சொன்னதும், யாரும் கிடையாது நீ தான் ஃபஸ்ட் டைம்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்துட்டு கனவுல வர அந்த பர்சன் மாதிரியே தோணிட்டு, நம்ம ரெண்டு பேருமே இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கோமான்னு சொல்லிட்டு கேட்குறா. பட் வந்துட்டு அவன் எதுவுமே பதில் சொல்லலை. மனசில் நம்மளோட ரிலேஷன்ஷிப் திரும்ப ஸ்டார்ட் ஆனால் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கான். ஹீரோயின் சேமாக கடுப்பில் நின்றுட்டுருக்கா. நான் வழியை பேசி இவன் வந்துட்டு என்னை இக்னோர் பண்ணிட்டு போகிறதான்னு. அப்போ பார்த்தா அங்கே உள்ளேருந்து கூப்பிடுறாங்க. இப்படி சார் வந்துட்டு கூப்பிட்றாங்கன்னு சொன்னதுமே அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டு அவள் உள்ளே போகிறான். உள்ளே போனால் ட்ரிங்க்ஸ் கேம் தான் விளையாடுறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து போட்டி போட்டு அங்கே வந்துட்டு பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அவங்க ரூமுக்கு தூக்கிட்டு போயிட்டு அவளை அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அங்கே வந்துட்டு பெட்டில் படுத்து அவள் பாட்டு அங்கே தூங்க ஆரம்பிச்சிடுறான். அவன் ஹக் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிட்டு, ஐயோ கடவுளை என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஸ்ட்ரேஞ்சர் பர்சன் கூட ட்ரிங்க் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு பெட்டை வேற ஷேர் பண்ணியிருக்கேனான்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி ஓடி போயிடணும்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டுருக்கா. பட் அவன் பார்த்தா தூங்கவே இல்லை, சும்மா ட்ராமா தான் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க அசிஸ்டன்ட் வந்துட்டு ஹீரோயின் அங்கே கையை கட்டி பிடிச்சி தூக்கிட்டு வந்துடுறாங்க. அங்கே நம்ம ஹீரோ, நீ வந்துட்டு எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காமல் எஸ்கேப் ஆயிடுவியான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே, அப்போ இத்தனை நாள் என்னை மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன் அந்த ரிச்மேன் நீ தானான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. பட் அவன் எதையும் பேசவே விரும்பலன்னு சொல்லிட்டு அவளை மம்மு பண்ணி தூக்கிட்டு போய் எங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட்டுமே வாங்கிக்கிறான். ஹீரோயினுக்கு டவுட் ஆகிட்டு, நீ என்னமோ அங்கே வந்ததே பிளான் பண்ணி வந்த, என்னை வந்துட்டு ட்ரிங்க் பண்ண வச்சு என் கூட நைட்டை ஸ்பெண்ட் பண்ணி என்னை இப்போ வந்துட்டு மேரேஜ் பண்ணி வச்சிருக்க மாதிரி எனக்கு என்னமோ தோணுதே, எல்லாம் பக்கா பிளானான்னு சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதுக்கப்புறம் பேசி என்னாக போகுது, இப்போ என் ஒய்ஃப் நீ என் வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு எங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் அங்கே வந்துட்டு கொடுத்துட்ருக்கான். அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாகி போயிட்டு, ஐயோ கடவுளை இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது, எல்லாமே எனக்கு தானா, இதெல்லாம் ஃபஸ்ட்டே எனக்கு தெரிஞ்சிருந்தா இவ்வளோ கஷ்டம் ஏன் நான் உன்னை எப்பயே மேரேஜ் பண்ணியிருப்பேனே அப்படின்றத சொல்கிறா. நைட் போல் நம்ம ஹீரோயின் ரூமில் இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே அங்கே வந்ததுமே, என்ன பண்ணிட்டுருக்கா, இது என்னோட ரூம் சொன்னதும், இது என்னோட ரூம் தான், அதுக்கப்புறம் நான் எங்கே போவேன் அப்படின்ற சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணிவிட்டு அங்கே ரொமான்ஸ்மே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது இவ ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. உன்னை நான் இதுக்கப்புறம் என்னோட லைஃப்பை விட்டு போகவே விட மாட்டேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவளோட கையில் அங்கே வந்துட்டு ஒரு டைமண்ட் ரிங்குமே போட்டு விடுறான். என்னோட ஒய்ஃபை நீ தான் அப்படின்ற சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு அங்கே வந்துட்டு அவன் முழிச்சு பார்க்கும்போது கையில் ரிங் இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சிக்கா. அப்போ அங்கே மெய்ட் வர்றாங்க. இப்படி சார் எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் கீழே இறங்கி போயிட்டாரு, நீங்கள் ரெடி ஆகுங்கன்னு சொல்லிட்டு அங்கே கையில் ரிங் இருக்கிறத பார்த்துட்டு, இது சார் வந்துட்டு ஆக்ஷன் பார்ட்டியில் வாங்கினதாச்சு, இது 300 மில்லியன் உங்களுக்காக தான் வாங்கினாரான்னு சொல்லிட்டு பேசினதும் அதோட ப்ரைஸை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. இவ்வளோ தூரத்துக்கு லவ்வாக என்ன பண்ணிட்டுருக்கேன்னு அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுங்க. சாப்பிட்றதுக்காக கிளம்பி வந்துட்டுருக்கா. பார்த்தா லீயும் அவங்க அம்மாவுமே இருக்காங்க. அவன் வந்துட்டு அங்கே தலையில் வேறு அடிபட்டுருக்கு. நம்ம ஹீரோயினை அடித்ததில் கட்டை வேற போட்டுட்டு கோமாளி மாதிரி அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட, எங்கள் அம்மா வந்துட்டு நான் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அவங்க நம்மளோட மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற செட்டு அங்கே பேசினதுமே நம்ம ஹீரோயினை பார்த்தா அவங்க, நான் வந்து கண்டிப்பாக ஒத்துக்கலாம் முடியாது, இவைய வீட்டு மருமகளாக வர முடியாதுன்னு சொல்லிட்டு பேசினதும், அம்மா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட்டதுமே நம்ம ஹீரோயின், நான் எப்போ சொன்னேன் உங்களை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கையில் வந்துட்டு அந்த ரிங்கை காமிச்சிட்ருக்கா. அதை பார்த்துட்டு என்ன ரிங் இதுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்குறான். அப்போ அவங்க அம்மா, என் பையன்ட்ட வந்து மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ காசை பிடிங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பேசினதுமே, நல்லா கண்ணை திறந்து பாருங்கள், இவ்வளோ காசு செலவழிக்கிறது
பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்ககிட்ட வசதி இருக்கா, சரியான சைக்கோவாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேசினதும் அந்த லேடிக்கு கோவமாயிட்டு சண்டைக்கு வந்ததும் அப்போங்க நம்ம நீ எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். பட் அப்போ பார்த்தாங்க நம்ம ஹீரோ வந்துடுறான். யாரோட வெட்டிங்கை பற்றி இங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே வந்துட்டு ஹக் பண்ணதுமே, பாருங்க ஹஸ்பண்ட் இவங்க வந்துட்டு என்னை வந்து புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் இல்லைன்னா என்னை ஒரு வழி பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அழுததும் அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு லீ அங்கே வந்துட்டு, அங்கிள் நீங்கள் வந்துட்டு எப்போ அவளை மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் நான் நேற்றே வந்துட்டு மேரேஜ் பண்ணிவிட்டேன், இவன் என்னோட ஒய்ஃப், இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு இப்படி தொல்லையெல்லாம் பண்ணிட்டு இருக்காதுங்க, 2 பேருமே கிளம்புங்கன்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவங்க அம்மா அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்க, நாங்கள் வந்துட்டு உங்கள் சொந்தக்காரவங்க, நீ இவளுக்காக வந்துட்டு எங்கே வந்துட்டு பழிச்சு பேசுவேன்னு சொன்னதும், எனக்கு என் பொண்டாட்டி தான் வேணும், நீங்கள் தேவை கிடையாது, வந்துட்டு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேறு டீமே விட்டுறாங்க. அங்கே கார்ட்ஸை வச்சு அங்கே ஃபுட்டை பார்த்தா சூப்பராக அவளுக்கு பிடிச்சதாவே சமைச்சு வச்சுருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு, என்னப்பா என்னோட ஃபேவரட் ஃபுட் எல்லாமே உனக்கு தெரியுமா, எனக்கு என்னமோ உனக்கு ஆரம்பத்துலேருந்து எனக்கு தெரியுன்ற மாதிரில தோணுது அப்படின்ற சொன்னதுமே, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் வந்துட்டு இதெல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன், நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டாவே ஊட்டி விட்டுச்சேக்கான். பட் நம்ம ஹீரோயின் நான் கையை பிடிச்சி கடிச்சு வச்சுட்டு எனக்கு வந்துட்டு என்னமோ இது கற்பனை மாதிரியே தோணுது அப்படின்ற சொன்னதுமே வேகமாக பிடிச்சி நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு எல்லாமே வந்துட்டு நிஜம்தான் அப்படின்றத சொல்கிறான். பட் ஹீரோயின் ஸ்டாப் பண்ணிட்டு, நான் இப்போ வந்துட்டு வெளியே கிளம்பணும், நான் இப்போ வந்துட்டு போய் ரெடி ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கா. பிறகு பார்த்தாங்க நம்ம ஹீரோட்டா அங்கே ஹீரோயினோட அப்பா கால் பண்ணிட்டு, நீ என்ன தைரியம் என் பொண்ணை வந்துட்டு திரும்ப அப்ரோச் பண்ணி மேரேஜ் பண்ணியிருப்பேன்னு சொன்னதுமே, நான் வந்துட்டு எப்போ சொன்னேன் நான் அவளை விட போகிறேன்னு நீங்களாம் நினச்சிட்டு இருக்கீங்களான்னு சொன்னதும், அவள் தான் மறந்து போயிட்டால உன்னை எல்லாத்தையுமே வந்துட்டு விட்டுட்டு புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டால, அப்புறம் ஏன் எல்லாத்தையும் வந்து கெடுத்துட்ருக்கா, ஒன்று மாதிரி ஒரு பர்சனை வந்துட்டு கண்டிப்பாக என் பொண்ணோட லைஃப்பில் இருக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு பேசினதுமே, அவள் வந்துட்டு இப்போ என்னோட ஒய்ஃப், நான் அவளை ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்க போகிறேன், பட் நீங்கள் நடுவில் வரணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு உங்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு மாட்டிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதெல்லாமே கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப அங்கே வந்துட்டு அதெல்லாம் அப்போங்க நம்ம ஹீரோயினுமே இறங்கி வந்துட்டு யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னதும் கிட்ட சரி ஓகே நான் இப்போ வந்துட்டு கிளம்பி போயிட்டு வரேன் அப்படின்ற சொல்லிட்டு அவளுமே போகிறா. அங்கே பார்க்கு போயிட்டு அவங்க வந்துட்டு இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ஸோ எல்லாருக்குமே நான் டின்னர் ஆஃபர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேசுகிறா. அங்கே ஒரு வயசான பர்சன் வந்துட்டு டேட் பண்ணுறதுக்கு அங்கே கேட்டுட்ருக்கான். நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு ஆல்ரெடி மேரீட் ஆனவன்னு சொன்னதுமே, மேரேஜ் ஆனால் என்ன இதெல்லாம் பண்ணக்கூடாதா என்ன, நான் வந்துட்டு உனக்கு எவ்வளோ வேணாலும் காசு ஆஃபர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே, என் ஹஸ்பண்டை விட நீ எந்த விதத்தில் ரொம்ப வந்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு உன் கூட சேர்ந்து வரணும், அவர் வேறு ஹேண்ட்ஸமா இல்லை வந்துட்டு நீ வந்துட்டு பணக்காரனான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது, என்ன தைரியம் தான் நீ இப்படி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவே அங்கே வந்துடுறான். கோவப்பட்டுட்டு அந்த பர்சனை போட்டு பயங்கரமாக அடி அங்கே வெளுத்து விட்டுறான். ஸோ வந்துட்டு அவனை அங்கே பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப பயந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினையுமே அவன் வம்பு பண்ணி அங்கே வந்துட்டு காருக்குள்ளே தூக்கிட்டு போய் உட்கார வச்சதுமே, நீ எப்படி வந்துட்டு பப்ளிக்கில் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவள் கோவமாயிட்டு அங்கே கழுத்தை பிடிச்சி கடிச்சு வச்சிடுறா. ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கோமே அவளை அங்கே கிஸ் பண்ணி பேசி எப்படியோ சமாதானமே படுத்திடுறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி, இப்படி உங்கள் ஃபாதர் இன்லாம் ஏகப்பட்ட இல்லீகல் வேலை பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்ததும், என்னதான் இருந்தாலும் அவர் என்னோட ஃபாதர் இன்லா இல்லையா, அந்த ஆளுக்கு நான் திரும்ப ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் இதை அப்படியே வந்துட்டு கண்டுக்காமல் விட்டுருங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு அவள் தூங்கிட்டு இருந்தா அவளுக்கு கனவு வந்துட்டுருக்கு, அவனுக்கு வந்துட்டு போட்டு அடித்து பிளட்டாக வந்துட்டுருக்கு, பக்கத்தில் வர மாதிரிலாம் கட்டி போட்டு வச்சிருக்க மாதிரிலாம் என்னென்னமோ கண்ணுக்கு முன்னாடி வந்ததுமே ஒரு ரொம்ப அரண்டு போய் இங்கே வந்துட்டு எந்திரிச்சிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ என்னாச்சுன்னு சொன்னதுமே, நடந்த கனவு எல்லாத்தையுமே சொன்னதுமே அவன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உன் கூட நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவளை அங்கே சமாதானப்படுத்திட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே அங்கே வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக ஹீரோட ஸ்டெப் மதர் வர்றாங்க. அவனோட பர்த்டே வரப்போதில்ல, நீ என்ன வந்துட்டு அவனுக்காக வந்துட்டு பண்ண போகிற அப்படின்ற செட் அங்கே கேட்டதும், நான் வந்துட்டு அவரை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், அவருக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், அதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது, வந்துட்டு நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அங்கே அனுப்பி விட்டதுமே அந்த லேடிக்கு ரொம்பவே கடுப்பாயிட்டுருக்கு. அப்போ அங்கே மெயில் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகி போயிட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையிலே நீங்கள் நல்ல வேலை பண்ணிட்டீங்க அப்படின்ற செட் அங்கே வந்துட்டு பேசுகிறாங்க. எல்லாமே கேட்டுட்டாங்க. அவளுக்குமே அங்கே வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாயிட்டுருக்கு. அப்போ அங்கே மெய்டிட்ட வந்து சருக்கு இவங்களுக்கு என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப், இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னதும், அப்பா வந்துட்டு அவங்க அம்மா இருக்கும் போதே சீட் பண்ணி இவங்களை வந்துட்டு வீட்டுக்குமே கூட்டிகிட்டு வந்திருந்தாரு. இவங்களுக்குமே ஒரு புள்ள இருக்காங்க. இந்த பையனுமே கொண்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. அந்த பையன் பாவம் அதுலேருந்து வந்து அவனுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே தேவை கிடையாது, அவன் கஷ்டப்பட்டு அங்கே வந்துட்டு எப்படியோ படித்து வாழ்க்கையில் முன்னேறி வந்திருக்கான். பட் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ்க்காக வந்திருக்கானோ என்னமோன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அவன் முன்னாடி நல்ல மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பையன் ஒருத்தர் இருக்கான், அவனுமே தான் 2மே மோசமானதுங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோமாயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அவன் இதுக்கு முன்னாடி ரொம்ப கவலையில் தான் இருந்தான், பட் நீ எப்போ வந்தையோ
லைஃப் வந்துட்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு, நீ ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்றத சொன்னதுமே, ஆமாம் நான் ரொம்ப நல்ல பொண்ணு தான், என்னோட ஹஸ்பண்டை நான் நல்லா பார்த்துக்குவேன் இதுக்கப்புறம்னு சொல்லிட்டு அவனோட பர்த்டே வேறு வரப்போதில்ல, அவனுக்கு நான் என்ன gift கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. பட் கையில் வந்துட்டு அங்கே ரிங் இருக்கிறத யோசனை பார்த்துட்டு பேசாமல் நானுமே அவனுக்கு கிஃப்டே வந்துட்டு ரிங்காக கொடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு அங்கே கால் பண்ணி ரிங்கை வந்துட்டு டிசைன்லாம் பண்ணுறதை பற்றி பேசுகிறா. பிறகு சைஸை நான் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோ அவங்க மீட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கும்போது அப்படியே சந்தோஷமாயிட்டு அவன்கிட்ட பேசிட்டு அவன் கை பேரில் வந்துட்டு அவங்க செக் பண்ணிட்டு இருக்கான் ரிங் வந்துட்டு அளவு வாங்குற எடுக்கிறதுக்காக. அவன் என்னாச்சு என் கை என்ன ரொம்ப அழகாக இருக்கான்னு சொன்னதும் நீயே ரொம்ப அழகு தானப்பா அப்படின்ற சைட்டு அவங்க வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே பார்த்தாங்க பப்ல போய் அங்கே வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு யூ வர்றான். பார்த்தா ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்கான். யூ எப்போ நீ அப்ராட்லேருந்து வந்தேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நான் வந்துட்டேன்ப்பா, நீ என்ன வந்துட்டு திரும்ப அதை ஷென்ட்டை மயங்கி போய் மேரேஜ் பண்ணிட்ட போலேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது என்னது திரும்ப மேரேஜ் பண்ணிட்டேன், நான் என்ன திரும்ப மீட் பண்ணிட்டேமா, என்ன பேசிகிட்டு இருக்க, நான் வந்துட்டு அவருக்கு என்ன தெரியுமா ரெண்டு பேத்துக்குன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, நீயும் அவனுமே அப்ராடில் வந்துட்டு எவ்வளோ க்ளோஸ் அப்படின்ற சொல்லிட்டு பேசினதும் அதை கேட்டுட்டு அவள் ஷாக் ஆகி போயிட்டு பட் அவன் வந்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் யாருனே தெரியாதுன்ற மாதிரில பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவள் என்ன விஷயம்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டு வச்சு கேட்டுட்டு இருக்கா. பட் உன் ஹஸ்பண்ட் நான் இதெல்லாம் சொன்னேன்னா என்னை வந்து போட்டு தள்ளிடுவானேன்னு சொன்னதும் அவன் ஏன் போட்டு தள்ள போகிறான், என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ரொம்ப நல்ல மனுஷன்னு சொல்லிட்டு பேசும்போது அவனுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு. நீங்கள் ரெண்டு பேருமே அப்ராட்ல பண்ணிட்டு இருந்தீங்க ரொம்ப நாளா, நீ என்னாச்சு எல்லாத்தையும் மறந்து போயிட்டியான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போக ட்ரை பண்ணுறான். நம்ம இன்னுமே வந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னால் நம்மளை சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பட் நம்ம ஹீரோ எனக்கு ரொம்பவே வந்துட்டு நர்வஸ் ஆகிட்டுருக்கு, என்ன நடந்துட்டுருக்கு இந்த இதை பற்றி கண்டுபிடிக்கணுமேன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கான். பட் இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோங்க லேப்டாப் மூலமாக பார்த்துட்டு இதுக்கப்புறமே வந்துட்டு அவன் இருந்தால் ப்ராப்ளம் ஆயிரும், அவனை திரும்ப அங்கே அப்ராடுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அங்கே தீயில வந்துட்டு அவன் கொளுத்திட்டு எதை தெரிஞ்சுக்க கூடாதோ அதை எல்லாத்தையுமே நீ தெரிஞ்சுக்கிட்ட, கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கப்புறம் நான் சேஃப்டியாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கான். அங்கே வீட்டுக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவன்கிட்ட இதை பற்றி பேசணும்னு வந்துட்டு இருக்கான். நான் வந்துட்டு ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க பேசும்போது அவன் கையில் அடிபட்டிருக்கதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும் இப்படி தெரியாமல் தீப்பட்டுருச்சின்னு சொன்னதுமே வேமா அவன் மெடிசன் பாக்ஸ் எடுக்கிறதுக்காக போகிறா. பட் அங்கே எடுக்க முடியலை. அவன் வந்துட்டு அங்கே ஹெல்ப் பண்ணதுமே வாவ் என்னோட ஹஸ்பண்ட் என்னோட எவ்வளோ ஹைட்டாக இருக்காருன்னு சொல்லிட்டு அது வேற அவளுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாயிட்டு அங்கே மெடிசன் எல்லாமே போட்டு அங்கே கையெல்லாமே கட்டு போட்டுட்ருக்கா. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிருது. அங்கே அவனுக்குமே நான் நல்லா கட்டு போட்டிருக்கேன்னு சொன்னதும் எப்பயுமே நீ பர்ஃபெக்ட் தான் அப்படின்றத சொன்னதும் அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்துட்டு ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிவிட்டு நான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு போகிறா. இவன் நான் இப்போ என்ன பண்ணுறது எப்படி வந்துட்டு எல்லாத்தையும் மறைக்கிறதுன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். பிறகு எனக்கு கனவு ஒன்று வந்துட்டுருக்கு, அவளோட 18 பர்த்டே அன்னைக்கு அவங்க அப்பா வந்துட்டு பெர்மிஷன் கொடுத்துருக்காரு, இதுக்கப்புறம் நீ யாரை வேணாலும் டேட் பண்ணலான்னு. ஸோ வந்துட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சிக்கா. அந்த டயத்தில் வந்துட்டு நம்ம ஹீரோங்க மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். அவனை ஃபஸ்ட் டைம் பார்த்ததுமே இவளுக்கு லவ் ஆயிருச்சு. அப்போ அவங்க அப்பா இது என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர் ஷென் அப்படின்ற சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதும் என்னது பார்ட்னரா அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக்காக இருந்திருக்கு. ஸோ இப்போ இந்த கனவுல வந்துட்டு எல்லாமே வந்ததுமே நம்ம ஹீரோ என் கனவுலையுமே இவன் வர்றான், அதுலேயுமே ஹேண்ட்ஸமாக இருக்கான், இப்பயுமே ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கானேன்னு சொல்லிட்டு அவனை ஹாப்பி ஆகிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சேக்கா. அப்போ அங்கே அவனை பார்த்தா நீ என்ன எந்திரிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவளை போய் இங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். பிறகு அங்கே மெய்டிட்டு அவன் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஐயோ கடவுளே நான் வந்துட்டு என்ன நினச்சேன், அவனை எந்திரிச்சதுமே நம்ம ரெண்டு பேத்துக்கு ஆல்ரெடி தெரியுமான்னு கேட்கணும்னு நினச்சேன்ல, பட் அவன் ஃபேஸோட அழகை பார்த்ததுமே நான் மறந்து போயிடுறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே மெய்ட் வந்துட்டு என்ன ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இது எல்லாமே என்னோட அப்பாவை கேட்டால் தெரியலன்னு சொல்லிட்டு அவள் உடனே அவங்க அப்பாட்ட கால் பண்ணதுமே உனக்கு இப்போ தான் அப்பா ஞாபகம் வந்துருச்சான்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதுமே அப்போ எனக்கும் ஷெனுக்கும் ஆல்ரெடி தெரியுமாப்பான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவர் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறாரு. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு அப்போ டேட் பண்ணிட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு அங்கே போய் உங்கள் பொண்ணை மீட் பண்ணிவிட்டு நீ காரில் போய் உட்காருன்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஷென்ட்டை ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு கத்திட்டுருக்காரு. நீ எப்படி என்னோட பொண்ணை வந்துட்டு டேட் பண்ணலான்னு நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், நான் அவளை விட போகிறது கிடையாதுன்னு அவன் கோவப்பட்டிருக்கான். ஸோ இப்போ பேசிகிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் அவங்க கார்ட்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. உங்கள் பொண்ணுகிட்ட வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்கே மாட்டிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அவருமே வந்துட்டு அவன் என்ன உன்னை வந்துட்டு ஹாப்பியாக வச்சுருக்கானான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஆமாம் அவர் ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்காரு, என்னை நல்லா பார்த்துக்கிறாருப்பான்னு சொன்னதுமே சரி ஓகே அது வரைக்கும் எனக்கு ஹாப்பி தான், இல்லைன்னா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது அதை கேட்டுட்டு அவளுமே என்ன விஷயம்னு சொல்லிட்டு சரியாக புரியலை, தெரியுதா தெரியலையான்னு சொல்லிட்டு அவளுக்குமே அந்த ஒரு மைண்ட் இருக்குது. பட்டுமே வந்துட்டு அதை பெருசாக எடுத்துக்கல, ஏன்னா அப்பாவுக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லியிருப்பார்லன்ற மாதிரி தான் தோணிச்சுக்கு. எங்கள் அசிஸ்டன்ட் பார்த்தா அவங்க அப்பாவை மாட்டிட்டு போகிறாங்க. நீங்கள் வந்துட்டு இதுலேருந்து விலகி ஏறுங்க, நீங்கள் வந்துட்டு சீண்டி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு நல்லது கிடையாது, உங்கள் பொண்ணு இப்போ சந்தோஷமாக இருக்காங்களா அதை மட்டும் யோசிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ கூட சேர்ந்து பேசின எல்லாத்தையுமே
கேட்டுட்டு கண்டிப்பாக நான் வந்துட்டு இது எப்படியே விட்டால் பெரிய பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு அவன் மெடிசன் எல்லாமே கொண்டு வர சொல்லிட்டு இருக்கான். அங்கே ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அங்கே அவனை போய் கூப்பிட்டு வரதுக்காக போகிறா. பட் அங்கே மீட்டிங் வந்து லைவ்ல போயிட்டுருக்கு. அங்கே ஹஸ்பண்ட் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே அங்கே ரொம்ப ஷை ஆகிட்டு அங்கே வந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு அவளுக்குமே ரொம்ப வெக்கமாயிட்டு வேமா அங்கே ரூமுக்கு போயிடுறா. அப்போ அவள் எங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் ரூமில் இருக்காங்கன்னு சொன்னதுமே அவள் அங்கே வந்துட்டு அவன் சமாதானப்படுத்த போனதும் எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு பேசும்போது பட் நீ அப்படி வாய்ஸில் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு பேசும்போது எவ்வளோ நல்லா இருந்துச்சு தெரியுமான்னு சொன்னதும் அவள் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா. சரி ஓகே நீங்கள் வந்துட்டு என்னை தூக்கிட்டு போனால் தான் நான் வருவேன்னு சொன்னதுமே அவனுமே சந்தோஷமாயிட்டு சரி வான்னு சொல்லிட்டு அங்கே தூக்கிட்டு போயிட்டுருக்கான். பிறகு நைட் நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருந்தாங்க. மெடிசன் எல்லாமே திரும்ப கொண்டு வந்து அவளுக்கு போட்டு விட்டுட்டு அவன் வந்துட்டு ஹீரோயின் பக்கத்தில் அங்கே வந்துட்டு படுத்துக்கிறான். பிறகு திரும்பவுமே கனவுல வந்துட்டு அங்கே பாஸ்டில் சில விஷயங்கள் நடந்தது எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி போயிட்டுருக்கு. அப்போங்க நம்ம ஹீரோ என்னாச்சின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருக்கான். ஃபுட் எல்லாமே கொண்டுட்டு நான் வந்துட்டு இப்போ ஒரு கனவு கண்டேன். அதுலேயுமே நம்மளோட பாஸ்டில் சில வந்துட்டு விஷயங்கள் கண்ணுக்கு முன்னாடி எனக்கு வந்துட்டு போயிட்டுருக்குப்பா. நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கோமான்னு சொல்லிட்டு பேசுகிறா. அவன் இங்கே ரொம்ப ஷாக்காகி போயிட்டு அவளுக்கு நான் நேற்று மெடிசன் கொடுத்தேன். அப்புறம் எப்படி அவளுக்கு பாஸ்ட் மெமரி எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. கண்டிப்பாக பாஸ்ட் எதுவுமே இவளுக்கு ஞாபகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோ எனக்கு ஏதோ டவுட்டாக தோணிட்டுருக்கு. இவன் என்கிட்ட வந்து ஏதாச்சும் மறைக்கிறானான்னு சொல்லிட்டு என்ன நீ என்கிட்ட ஏதாச்சும் மறைச்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் எப்படி உன்கிட்ட போய் மறைப்பேன்னு சொல்லிட்டு அவள் எதுவுமே வந்துட்டு அங்கே சொல்ல மாட்டான். நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே வந்துட்டு அவள் பேசாமல் வந்துட்டு அப்பாட்ட தான் இதை வந்துட்டு கேட்டாகணும்னு சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணுறான். அவங்க அப்பாட்ட கால் பண்ணிவிட்டு அங்கே கேட்கலான்னு பார்த்தா அங்கே அவர் ஃபோனுமே எடுக்க மாட்டாரு. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் பேசாமல் அவரை நேரடியாக மீட் பண்ணி எல்லா விஷயத்தையுமே கேட்டலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்கா. அப்பா ஃப்ரெண்ட் வந்து சொன்ன விஷயமே ஞாபகம் வந்துட்டுருக்கு. லண்டனில் 2 பேருமே மீட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு ஸோ வந்துட்டு அப்போ போகும்போது அவங்க ஸ்டெப் பிரதர் வர அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட இந்த கார்டை வச்சுக்கோ கண்டிப்பாக இது யூஸ் ஆகும்னு சொன்னதும் உன்னோட தேவை எனக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப கோவமாயிடுச்சுக்கா. அங்கே காடையுமே குப்பையை தூக்கி போட்டுச்சுக்கா. நீயும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து அவரை பாடப்படுத்துறது எனக்கு என்ன தெரியாதான்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டா. அவன் நீ கண்டிப்பாக வந்துட்டு எப்போனாலும் என்கிட்ட நீ திரும்ப வருவேன் என்னோட ஹெல்ப் கேட்டு அப்போ நான் வந்துட்டு ஒன்றை யூஸ் பண்ணி அவனை வந்துட்டு இந்த வீட்டை விட்டு அடித்து துரத்தி விட்டுருவேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டுருக்கான். பிறகு ஹீரோயின் அவங்க அப்பாவை போய் மீட் பண்ணுறா. அப்பா நான் வந்து கால் பண்ணி நீங்கள் ஏன் எடுக்கலை எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள். அவனும் நானுமே வந்துட்டு இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கோமா 2 பேருமே அப்ராடில் வந்துட்டு மீட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. 2வது என் கனவுலையுமே நான் பார்த்தேன் 18 பர்த்டே அன்னைக்கு 2 பேருமே மீட் பண்ணிக்கிட்ட மாதிரி எங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே உனக்கு பாஸ்ட் எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சேக்கா. அவன் ஏதாச்சும் உன்னை கொடுமைப்படுத்துறானான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவன் கொடுமையெல்லாம் படுத்தலை பட் எனக்கு இதெல்லாமே கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு அப்போ தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டதும் என்னால் இப்போதைக்கு உன்ட்ட எதுவும் டீட்டெயில்ஸாக சொல்ல முடியாது. நம்மளை தொடர்ந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க. 2வது எல்லாம் பண்ணுறது உன் ஹஸ்பண்ட் தான். அவன் வந்துட்டு உன்னை எதுவும் பண்ணலை இல்லை இப்போ யாராச்சும் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னதுமே நீ இப்போ கிளம்பிப்போ நான் வந்துட்டு பிறகு பார்த்துக்கிறேன் இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும்னு சொன்னதுமே அவளுமே சரின்னு சொல்லிட்டு போகிறா. பட் அவங்க அப்பா அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என் பொண்ணை எப்படியாச்சும் அவன்கிட்ட வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. பிறகு அங்கே வீட்டுக்கு வந்ததுமே அந்த மெய்டு வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பட் அவளுக்கு திடீர்னு அந்த மெய்டு மேலேயுமே டவுட் ஆகிடுது. இவங்களுமே ஒருவேளை வந்துட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு என் மேலே வந்துட்டு பார்வை எதுவும் வச்சுட்ருக்காங்களான்னு சொல்லிட்டு அவள் யோசனை பண்ணிவிட்டு உள்ளே ஏதாச்சும் ரெக்கார்டர் இருக்கா ஏதாச்சும் கேமரா இருக்கான்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையுமே செக் பண்ணி பார்க்குறா. பட் அப்படி எதுவுமே கிடைக்க மாட்டுது. பட் அங்கே வந்துட்டு என் ஃபோன்லேயே ஒருவேளை அவன் இதெல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பானான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டவுட் ஆகிட்டு ஃபோனவே சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணிடுறா. ரூம்க்கு வரும்போது பார்த்தா அவங்க ஃபோன் சேஞ்ச் ஆகிருக்கதை பார்த்துட்டு என்ன வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு ஃபோன் சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் என்ன பண்ணுறது ஃபோன் வந்து தண்ணியில் விழுந்துருச்சு அதனால தான் சேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கா. பட் அவனுக்கு ஏதோ ஒரு டவுட்டாக இருக்குது. பட் அவன் எதாவது பெருசாக எடுத்துக்கல. ஹீரோயினுமே வந்துட்டு அங்கே ஒரு மாதிரியாக பார்த்துட்டு இருக்கா. 2 பேருமே கிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரொமான்ஸ்மே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பார்த்தா ஹீரோயின் எப்படியாச்சும் காப்பாற்றி ஆகணும் அவன்ட்டு இருந்து சொல்லிட்டு வேமா அங்கே வந்துட்டு காரை ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. பட் அங்கே ஆக்சிடென்ட் ஆகி அவர் வந்து ஸ்பாட்ல இறந்து போயிடுறாரு. இந்த நியூஸ் நம்ம ஹீரோயினுக்கு வந்ததுமே அவர் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ அங்கே அவளை ஹக் பண்ணிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத நான் இருக்கேன் உன்னை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்கான். வந்துட்டு சாப்பாடு எல்லாமே கொடுத்து அவளை வந்துட்டு சரி பண்ண ட்ரை பண்ணாலுமே அவள் கோவமாயிட்டு என்னை தனியாக விடுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அங்கே ஹாஸ்பிட்டல்லையுமே கொண்டு போய் சேர்த்துருக்காங்க ரொம்ப முடியாமல் போய். அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு என்ன நடந்துச்சுக்கா அவள் திரும்பவுமே உன்னை ஹேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாளா பேசாமல் வந்துட்டு திரும்ப நீ வந்துட்டு முந்தி மாதிரியே அவளுக்கு மெடிசன் கொடுத்துரு அவள் எல்லாத்தையுமே மறந்துட்டு புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் அவள் வந்துட்டு எல்லாத்தையுமே மறந்து போயிடுவான்னு சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்காக திரும்ப அங்கே வந்துட்டு மெடிசன் எல்லாமே தூங்கினதுமே போட்டு விடுறான். எல்லாமே நீ மறந்துட்டு நிம்மதியான லைஃப்பை வாழலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் அங்கே
அங்கே வந்துட்டு அவள் கிளம்பி வரும்போது மெய்ட் வந்துட்டு இப்படி வந்துட்டு நீங்கள் போய் அவரை கூட்டிகிட்டு வாங்க, நேற்று ரொம்ப கோவமாயிட்டு நீங்கள் பேசிட்டீங்க, சாப்பாடுமே அவருக்காக ரெடி பண்ணியிருக்குன்னு சொல்லும்போது அவளுமே அங்கே போகிறப்ப பார்த்தாங்க அந்த மெடிசன் போட்டு அந்த பாக்ஸ் எல்லாமே கிடக்கு. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டாங்க. அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறா. கண்டிப்பாக இதை பற்றி விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகும்போது பார்த்தா அவங்க உள்ளே என்ட்ரு ஆகுறான். அதை பார்த்துட்டு அவள் வேகமாக ஃபோனை மறைச்சிக்கிறான். நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு அவன் ஹக் பண்ணிவிட்டு, அப்பா இல்லைன்னா என்ன, நான் இருக்கேன், இல்லை உன்னை கேர் பண்ணி பார்த்துக்கிறது எனக்கு, நான் கண்டிப்பாக உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறான். பட் வந்துட்டு அவன் மைண்டில் இவனை பற்றின விஷயங்கள் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னு தான் போயிட்டுருக்கு. ஹீரோயின் பார்த்தா அங்கே ஹானதா மீட் பண்ணுறதுக்காக வர சொல்லியிருக்கா. பட் அவன் வந்ததுமே எதுவுமே பேசாமல் அங்கே கையில் செய்க காமிக்கிறான், ரிங்கை கழட்டி போட்டுவான்னு. அங்கே கழட்டி போட்டு வந்துட்டு அப்படின்னா இதில் தான் அவன் ரெக்கார்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தானா. இத்தனை நாளாக நான் வீட்டில் எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்தேன், பட் எதுலையுமே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. இப்போ சரி ஓகே என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உனக்கு என்ன அந்த 18 பர்த்டே அன்னைக்கு ஞாபகம் இருக்கா, உனக்கு நான் கிஃப்ட் கொடுத்தது அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, அந்த போவட்டான கிஃப்ட் கொடுத்தது நீ தானான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே, உனக்கு இப்போ பார்த்தியா இப்போ வரைக்குமே ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். பட் வந்து பிரதரை நீ அப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண, அவனை பார்த்ததுமே லவ்வில் விழுக ஆரம்பிச்சிட்ட. அவன் வந்துட்டு உனக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு, பிறகு வந்துட்டு சிகரெட் பண்ணுறதுக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்தான். பட் வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு அவன் வந்துட்டு உன்னை கேன்சர் வந்து ஒரு பேஷண்ட்டாக மாற்றி விட்டுட்டான். அங்கே அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப அடிக்ட் ஆகி நீ நிலைமை மோசமானதுமே அவன் உன்னை கழட்டியுமே விட்டுட்டு போயிட்டான் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. இப்பயுமே நீ நல்லா திரும்ப ரிட்டர்ன் வந்ததுமே உங்கள் அப்பா காப்பாற்றி கொண்டு வந்ததும் அவன் வந்துட்டு உன்னை யூஸ் தான் பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு இப்போ அப்பயும் யூஸ் தான் பண்ணான், இப்பயும் யூஸ் தான் பண்ணான்னு சொல்லிட்டு ஹீரோவை பற்றி அங்கே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு தெரியுமான்னு சொன்னதும் ஆமாம் அவங்க அப்பாவுக்குமே தெரியும்னு சொல்லும்போது, இந்த மெடிசனை அவன் யூஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, ஆமாம் இது மென்டல் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற மெடிசன், உனக்கு இதை தான் இப்பயுமே கொடுத்துட்ருக்கானான்னு சொன்னதுமே அவன் ரொம்பவே எமோஷனல் ஆகி போயிடுறா. அவங்க அப்பா வந்துட்டு உன்னை தெரிஞ்சு காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்காரு, அப்போ தான் அவளை ஆக்சிடென்ட் பண்ணி கொலையுமே பண்ணிட்டான்னு சொன்னதும் அவ்வளோதான் அங்கே ரொம்பவே வந்துட்டு கடுப்பாய் போயிருந்த நம்ம ஹீரோயின் கை காலெலாம் நடுங்கி போயிட்டு அவங்க ஸ்மோக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு இருக்கும்போது இந்த ஹான் வந்துட்டு மனசுலேயும் நீ வந்துட்டு என் காலை உடச்சி என்னை இப்படி உட்கார வச்சு இல்லை வீல் சேரில், உன்னோட லவ்வை வச்சு நான் உன்னை வந்துட்டு இப்போ பழி வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் நீ இப்போ தான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேல, இதுக்கப்புறம் நான் வந்துட்டு உன்கிட்ட பேசுறதுக்கு விரும்பலை அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கான். நைட்டு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அங்கே உள்ளே வந்துட்டுருக்கா. அப்போ அங்கே உள்ளே வந்ததுமே நம்ம ஹீரோ நீ இப்போ எங்கே போயிட்டுருக்கான்னு சொன்னதும் அவங்க அப்பாவை பற்றி நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவன் ஹக் பண்ணிவிட்டு அவளங்க சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அவளுக்கு பட் இவன் மேலே வந்துட்டு அங்கே ரொம்ப வெறுப்பாயிட்டுருக்கு, எப்படி நல்லவே மாதிரி நடித்து என்னை ஏமாற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாய் போயிடா. கையில் ரிங்குங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அது காணாமல் போயிடுச்சுன்னு சொன்னதும் சரி பரவாயில்ல நீ போய் இப்போ ரூமில் வந்து படுத்து தூங்கு, நான் வேறு எதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு அவன் எங்கே போயிட்டு வந்திருக்கா, யாரை மீட் பண்ணியிருக்கான்னு நீங்கள் விசாரிங்கன்னு சொன்னதுமே அங்கே அவருமே விசாரிச்சுட்டு அவங்க எங்கேயும் போகல, அவங்க அப்பாவோட அங்கே சமாதிக்கு தான் போயிட்டு வந்திருக்காங்கன்னு சொன்னதும் சரி ஓகேன்னு அவன் சொல்லிடுறான். அங்கே வந்துட்டு தூங்குறதுக்காக வந்ததும் இன்னைக்கு நைட்டு நான் தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும் தனியாக எப்படி இருப்பேன், நான் இருக்கேன் உன் கூடன்னு சொல்லிட்டு அங்கே ஹக் பண்ணிட்டு அவளை சமாதானப்படுத்துகிறான். பட் அவன் பக்கத்தில் வந்து படுத்ததுமே நான் என்னோட அப்பாவோட கம்பெனி எல்லாத்தையுமே சமாளிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும் கண்டிப்பாக இது அவங்க அவரோட வந்துட்டு உழைப்பாச்சேன்னு சொல்லிட்டு அவனுமே ஓகேன்னு சொன்னதும் அவள் தூங்குற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடுறா. பிறகு பார்த்தா அவன் இன்ஜெக்ஷனை கொண்டு வந்துட்டு அவளுக்கு போட்டு விட்டதுமே அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாகி போயிடுது. ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அங்கே கையிலையுமே வந்துட்டு அந்த மெடிசனை பேசாமல் போட்டுக்கிறா. நீ என்னோட அப்பாவை மட்டும் கொலை பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை போட்டு தராமல் விட மாட்டேன்னான்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. நெக்ஸ்ட் டே அவன் ஆஃபீஸ்க்கு போய் அங்கே இருக்க எல்லாத்துட்டையுமே இதுக்கப்புறம் நான் தான் இந்த கம்பெனி எல்லாத்தையுமே சமாளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குதான்னு சொல்லிட்டு அங்கே செக் பண்ணிட்டு இருக்கா. பிறகு இங்கே நம்ம ஹீரோட்ட அவங்க அப்பாவை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. அவர் வந்துட்டு என்ன தவிர வேறு யாரை எதிரியாக நினச்சிட்டு இருந்தார், யாரை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ ஸ்பீடாக காரை ஓட்டிட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதுவும் புரிய மாட்டுது. இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே வந்ததுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோ ஒய்ஃப் நீ என்ன இக்னோர் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறா. இங்கே வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இதான் உங்கள் அப்பாவோட ரிப்போர்ட் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கொடுக்குறான். அதெல்லாமே பார்த்துட்டு அவள் ரொம்பவே இங்கே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே அவள் வந்துட்டு இவங்க மீட் பண்ணுறதுக்காக அந்த டாக்டர் போகிறா. அவங்களுமே மீட் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. இப்போ சரி ஓகே நம்ம 2 பேருமே இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோமான்னு சொல்லிட்டு பேசினதுமே போன டைம் நீ என்னை வந்து மீட் பண்ணுறதுக்காக உன்னோட பாய் ஃப்ரெண்டோட சேர்ந்து வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. நாளைக்குமே நம்ம வந்துட்டு மீட் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டை இங்கேவே வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலான்னு நம்ம ஹீரோயின் சொன்னதுமே கண்டிப்பாக அப்படின்றத அவள் சொல்கிறா. பட் வந்துட்டு இது என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு தெரிய வேணாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. உங்களோட பாய் ஃப்ரெண்டுக்குமே தான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. பிறகு அங்கே வீட்டுக்கு வரும்போது அங்கே நம்ம ஹீரோயின் எதுவுமே அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே டிசைட் பண்ணுறா. ஸோ அவன் இதை பற்றி கேட்டாலுமே எதுவுமே வந்துட்டு இல்லாத மாதிரி அங்கே வந்துட்டு காமிச்சு
யோசிக்கிறா, வெளியே சும்மா தான் போயிட்டு வந்தேன்ற மாதிரி. இப்போ நெக்ஸ்ட் டே வந்துட்டு அவன் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக கிளம்பும்போது, இன்னைக்கு பர்த்டே நீ எங்கே போயிட்டுருக்கன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது, முக்கியமான வேலையை போயிட்டுருக்கேன், கூடிய சீக்கிரம் வந்துடுவேன், நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அந்த டாக்டரை மீட் பண்ணுறதுக்காக தான் போகிறா. அவங்களுமே போனதுமே அங்கே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் அங்கே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த பாஸ்ட் லைஃப்பில் போய் என்ன நடந்துச்சுன்னு அவளுக்கு ஞாபகப்படுத்தணுன்றதுக்காக. அங்கே நம்ம ஹீரோயினுக்கு பாஸ்ட்டில் பார்த்தா ஏகப்பட்ட விஷயங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. அவனை ஃபஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்து இவளுக்கு லவ் ஆயிருச்சு. தொடர்ந்து வந்துட்டு அவன்கிட்ட அங்கே லவ் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு அவள் ட்ரை பண்ணியிருக்கா. 2 பேருக்குமே பிடிச்சி போய் லவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் அவனை பார்த்தா அவங்க ஃப்ரெண்டுகிட்ட அவளை நான் சும்மா யூஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன், லவ்லாம் பண்ணலன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப கோவமாயிட்டு அவனை பிரேக்கப் பண்ணிட்டு விட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணா. அவன் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரூமில் அடைச்சி வைக்க சொல்லியிருக்கான். பட் நம்ம ஹீரோ ஏன் அவளையுமே ஹிட் பண்ணிவிட்டு அவனையுமே ஹிட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கா. பிறகு அவன் வந்துட்டு அவளை அங்கே விட்டதுமே சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகும்போது தான் அவளுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆக போயிருக்கு. அந்த டயத்தில் யாரோ வந்துட்டு அங்கே கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிட்டு அங்கே கட்டி போட்டு வச்சுருக்காங்க. கடைசியில் பார்த்தா அது யாரும் கிடையாது, அவங்க பிரதர் ஹான் தான். அவன் மேலே இருக்க கோவத்தில் ஹீரோயினை ஹரஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். பட் ஹீரோ இதை தெரிஞ்சு வந்து அவனை போட்டு பயங்கரமாக அடித்து அப்போ தான் அந்த காலை உடைச்சிருக்கான். அப்போ தான் இவன் மேலே ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. அதுதான் அவள் கண்ணுக்கு முன்னாடி எங்கள் கனவுல ஃபஸ்ட் டைம் வந்தது. அதுலேருந்தே அவன் ரொம்ப பயந்து போயிருக்கா. இவனை பார்த்து ஏதோ ஒரு கொலகாரை மாதிரி வந்துட்டு ட்ரீட் பண்ணி அங்கே ரொம்ப வந்து பயந்து வந்துட்டு நடுங்கியிருக்கா. இவன் பேச ட்ரை பண்ணாலுமே ஒன்றும் முடிய மாட்டேன்ருந்துருக்கு. ரொம்ப ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டு நீ பேசாமல் வந்துட்டு அவளுக்கு எல்லாத்தையும் மறந்து போகிற மெடிசனை கொடுத்துரு, அவள் எல்லாத்தையுமே மறந்து போயிட்டானா நீ லைஃப்பை வந்து ஃபஸ்ட்டு வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா கொடுத்து தான் இந்த டாக்டரையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பிறகு அங்கே வந்துட்டு அவளுக்கு கண்ணு முழிப்பு வரும்போது அங்கே வந்து நடந்த எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி வந்து போனதுமே ஃபுல்லாமே கிளியராக தெரிஞ்சு போயிடுது. கண்டிப்பாக வந்துட்டு அவனை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோமாயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ நீ எங்கே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே கோமாயிட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு நீ எவ்வளோ விஷயங்களை வந்துட்டு என்கிட்ட ஏமாத்திருக்க, நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு அவளுக்கு வாமிட்டிங் வந்து மாதிரி ஃபீல் ஆனதுமே அங்கே வேமா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அப்போ அவன் வந்துட்டு அவள்கிட்ட சந்தோஷமாயிட்டு பேசினதுமே என்கிட்ட நீ ஃபஸ்ட்டு ஒரு உண்மையை சொல்லு, என்னோட ரிங்கில் வந்து ரெக்கார்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவன் ஆமான்னு சொல்கிறான். என்னை வந்து நீ ஆரம்பத்துலேருந்து சீட் பண்ணிட்டு இருந்திருக்க, என்னை தொடர்ந்து கண்காணிச்சிட்டு இருந்தியான்னு சொன்னதும் நான் அதை உன்னை பாதுகாக்கிறதுக்காக தான் பண்ணேன், வேறு ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதும் என்னோட அப்பாவை நீ அப்போ எதுக்காக கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதுமே நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், பட் உன்னோட அப்பாவை என்னால் கொலையெல்லாம் பண்ண முடியாது, மேலே அன்னைக்கு வந்துட்டு ஆக்சிடென்ட் தான் இருக்குது அப்படின்ற விஷயத்த அவன் சொல்கிறான். ஸோ ஹீரோவுமே எல்லா எவிடன்ஸுமே அவன்கிட்ட கொடுத்ததுமே அவளுக்குமே புரிஞ்சுக்குது இதில் அவனோட தப்பு எதுவும் கிடையாது, இதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு ஹான் தான் சொல்லிட்டு. ஸோ அவனையுமே கண்டிப்பாக வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி அங்கே உள்ளே வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சுன்ற விஷயத்தையுமே அவன் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட நான் வந்துட்டு உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தேன், உன்னை நான் எப்பயுமே சீட் பண்ணணும்னு நினைக்கல, நீ ஏன் தப்பாக ஏதோ புரிஞ்சுட்டு நீ இந்த மாதிரி டிசைட் பண்ணிட்ட, ஸோ அந்த பழைய விஷயங்களை நீ வந்துட்டு ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வரணுன்றதுக்காக தான் இந்த மெடிசனவே நான் கொடுக்க ஆரம்பித்தேன், உன் கூட சேர்ந்து புதுசாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு. பட் வந்துட்டு உனக்கு இப்போ ஞாபகம் வந்துருச்சுன்னா நம்ம எல்லாத்தையுமே மறந்துட்டு நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் ஒரு சான்ஸ் கேட்குறான். ஸோ நம்ம ஹீரோயினுக்குமே அவன் மேலே நம்பிக்கை இருக்குது. அவளுமே அங்கே வந்துட்டு ஓகேன்னு சொல்கிறா. பிறகு நம்ம ஹீரோயினையுமே அவன் அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். ஸோ அங்கே இருக்க எல்லாருமே நடந்த எல்லாத்தையுமே பற்றி அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம ஹீரோயினுக்குமே அவன் மேலே முழுசாகவே நம்பிக்கை வந்துடுது. அவன் வந்துட்டு இன்னுமே நம்மளை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு அவங்க எல்லாருமே கிராண்ட் அங்கே வெல்கம் வேறு கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அவன் நல்லபடியாக வாழணும்னு சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணிடுறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.